செய்யற தொழில கவனமாக இருங்க, மேலதிகாரிகளை தட்டி கொண்டு போங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதை மனசுல வச்சுங்க. உங்களுக்கு தான் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா மூலதனம் என்னையா அப்படின்னா எல்லாரும் பினான்ஸ் எடுத்துட்டு போனேன், பணம் எடுத்துட்டு போனேன், சொத்து எடுத்து போனேன், சுகம் எடுத்து போனேன், இவங்க உழைப்பு எடுத்துட்டு போவாங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை தூங்க விட மாட்டாங்க, அவனும் தூங்க மாட்டான், உங்களையும் தூங்க விட மாட்டான். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. திருவாலங்காடு கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். மகர ராசி என்பர்கள் சனி பகவானால பாடுபட்ட நபர்கள்ல ஒருத்தவங்க மகர ராசி என்பர்கள். இவங்களுக்கு சனி பகவான் வக்ரமா வேற ஆகுறாரு. நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? மழை விட்டது தூவானோட கதை தான். 7.5 சனி விட்டுது, திருப்பியும் வக்ரமாயிட்டு இங்க வந்துட்டாரு, கும்பத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆகவே மீண்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் பல தூக்கும். ஆகவே செய்யற தொழில கவனமாக இருங்க, மேலதிகாரிகளை தட்டி கொடுத்து போங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதை மனசுல வச்சுங்க. உங்களுக்கு தான் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ஏதோ ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசித்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும். கவனமாக இருங்க, பொறுமையா இருங்க. ஓகே, கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். என்ன மாதிரியான நல்லதை கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாசல் மனை அமையும். ஏன்னா சுப செலவு இருக்குல்ல. இந்த வக்கரத்துல 2ஆம் வீட்டை குடும்பம் பார்க்க தனஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப செலவு வரும்ல. கண்டிப்பா. ஆமா, நீ ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறோமா, ஒரு கார் வாங்க போறோமா அப்படின்னா சுப செலவு தானே. அது ஒண்ணும் தப்பான செலவு இல்லை, சுப செலவு நல்லது தானே. உங்களுக்கு நீங்க செலவு பண்ணிக்கிறீங்க, அடுத்தவனுக்கு ஒன்றும் நீங்க கடன் கொடுக்கலையே, அதான் நல்லது. இல்ல கடன்ல இருக்காங்க அப்படின்னா வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இன்னும் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கூடும். ஓகே, அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம். உழைக்க தெரிந்தவர்கள் இவர்கள். மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே பிழைக்க தெரிந்தவர்கள். ஏன்னா அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா மூலதனம் என்னையா அப்படின்னா எல்லாரும் பினான்ஸ் எடுத்துட்டு போனேன், பணம் எடுத்துட்டு போனேன், சொத்து எடுத்து போனேன், சுகம் எடுத்து போனேன், இவங்க உழைப்பை எடுத்துட்டு போவாங்க. அங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்னன்னா, என்னுடைய உழைப்பை வச்சு நான் ஜெயிக்கிறேன்னு வாங்க, ஜெயிப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை தூங்க விட மாட்டாங்க, அவனும் தூங்க மாட்டான், உங்களையும் தூங்க விட மாட்டான். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. அதனால அவங்க இந்த சலசலப்புக்கும் பயப்பட மாட்டாங்க. 5 ஆளே கிடையாது. ஓகே, இந்த டைம்ல உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சோ இந்த டைம்ல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே, விரயம் சுப விரயம் தாராளமா பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, யோசனை பண்ணி தீர விசாரிச்சு பண்ணலாமா, இது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. குடும்பத்துல அமைதி உண்டாகுமா? கண்டிப்பா உண்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் ரொம்ப சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. கொஞ்சம் முரட்டுத்தனம் ஜாஸ்தி. அன்பானவங்களும் எப்பவுமே கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கதான் செய்யும். ஓகே, சோ மகர ராசி என்பவர்கள் ஏற்கனவே படாத பாடுபட்டுட்டாங்க. இந்த சனி பகவான் வக்ரமாகிற டைம்ல பண்ணக்கூடாத விஷயம்னா எது சார் சொல்லுவீங்க? உங்க வேலை என்னவோ அதை தான் பாருங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் நான் வந்தீங்கன்னா இந்த ஒன்னே நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா ராசிகள்ல எல்லாருக்குமே ஒத்து போறது ஒரே ஒரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலை என்னவோ அதை பார்த்தீங்கன்னாலே மற்ற கிரகங்கள் வேலை செய்யாது. ஓகே, அதனால இவங்களும் அதே மாதிரி மௌனமாக இருந்தால், வாரத்துல ஒரு நாள் மௌனமா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா. எப்பவுமே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பாக்குறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும். சோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னா எல்லாருமே இருந்துட்டு போறது நல்லது தானே. ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் சார். மகர ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமா இருக்கு? திருவாலங்காடு அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஓகே, மீண்டும் இவங்களுக்கு கோலோச்சக்கூடிய நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்துல கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. தொழில் பிரமாதமா அமையும். வெளிநாட்டு உறவுகள் ஏற்படும். அந்த வெளிநாட்டு டிரான்சாக்ஷனால வருமானங்கள் கூடும், மன நிம்மதி தரும். நல்லா சூப்பர் சார், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தொழில் நல்லா இருக்க போகுது, வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது, பண வரவும் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. பரவாயில்லையே, சனி பகவான் வக்ரமாயி நமக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசி என்பவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமா தான் அமையும் நான் நம்புறேன். சூப்பர் சார். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம்,
அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்ப உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே, இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்க கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டெல்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.